அனைவருக்கும் மாலை வணக்கம். கேன்சர் சர்வைவர்ஸ் உங்களை நான் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் சர்வைவராக இருக்கான்னு பார்க்கும்போதே எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருவதற்கு காரணமாக இருந்த சகோதரர் யோகாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஏன்னா இவ்வளோ பேர் கேன்சர்னாவே சினிமாவில் நாங்கள் டெட் பேஷண்ட்டாக தான் காமிப்போம். ஆனால் இவ்வளோ பேர் உயிரோடு இருக்காங்க, அவங்க இது போராடி ஜெயிச்சிருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க பார்க்கும்போது உண்மையாகவே எனக்கு ஒரு சின்ன ஒரு கில்ட்டி. நான் சுப்பிரமணிய சாரோட பேசிட்டு இருந்தேன். முதல்ல கேன்சர்னால் என்ன, கேன்சர் இது வரைக்கும் எங்களுக்கு க்யூர் பண்ண முடியாத ஒரு வியாதியாக தான் எங்களுடைய மைண்டில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது ஏறக்குறைய ஒரு 1/2 hour அதை பற்றி எனக்கு விளக்கம் கொடுத்தார். கேன்சர்னால் என்ன, எப்படி தோன்றுது, அது ஏற்கனவே இந்த ஸ்பீச்சில் அவர் சொல்லும்போது சொன்னார், நான் இது ஒரு பரம்பரை வியாதியாக இருக்கலாம். பரம்பரை வியாதிங்கிறது ஒரு 10% தான். நம்ம வாழ்க்கை முறையில் நம்ம வாழ்க்கை முறையை எப்படி எடுத்துக்கிறோமோ அதை வச்சு தான் அதனுடைய 90% நம்மளை அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லும்போது, அப்போ வாழ்க்கை முறையை நம்ம சரி பண்ணிக்கிட்டால் இந்த கேன்சர் வராமல் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதுபோல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற முருகப்பா அவர்களுக்கும் மோகனசுந்தரம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து வரவேற்பாளருக்கும் செலிபிரிட்டிஸுக்கும் என்னுடைய நன்றி. வாழ்த்து சென்ற திரு KR நாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா நாகராஜன் சார் அவர் பேசும்போது என்ன செஞ்சாரோ அதை விட உண்மையாகவே ஒரு வாழ்க்கை முறையில் எப்படிலாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம், எப்படி இருந்தால் இந்த சொசைட்டிக்கு சமூகத்துக்கு எப்படி தன்னாலான நல்ல விஷயங்களை எப்படி கொண்டு செல்வது, பேசுகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் மேடையில் பேசலாம். ஆனால் ஒரு சிலர் தான் அதை வாழ்க்கையில் அவங்க பிரின்சிபலாக வச்சுக்கிட்டு அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கிறாங்க. அது போட்டு கடைபிடிக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நண்பர்கள் நாகராஜன் சார் கூட ஒருத்தர். ஏன்னா என்னோடய மனைவியோட தொகுதியில் ஒரு கிராமத்தை அவர் தத்தெடுத்து எல்லாருக்கும் வாழ்க்கை முறையில் எப்படி வாழணும், எல்லாரும் பிரச்சனை இல்லாமல் எப்படி இருக்கணும், இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு என்ன இருந்தாலும் இல்லைங்கிற மனசு தான் முதல்ல எல்லாருக்கும் இருக்கும். 100 ரூபாய் இருக்கிறவனுக்கு 200 ரூபா தேவைப்படும், 1000 ரூபாய் இருக்கிறவனுக்கு 2000 ரூபா தேவைப்படும், லட்ச ரூபாய் இருக்கிறவனுக்கு 2 லட்சம் தேவைப்படும், கோடி இருந்தால் 2 கோடி தேவைப்படும். நம்மளுடைய ஆசைக்கும் வளவுக்கும் எப்பவுமே ஒரு எல்லை இல்லாமல் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் நாகராஜன் எங்கள் அந்த கிராமத்துக்கு கற்றுக் கொடுத்தது என்னென்னா, காலையில் எழுந்தீங்கன்னா முதல்ல கடவுள் நம்பிக்கை இருக்கும், கடவுளை கும்பிடுங்க. இயற்கை மேலே நம்பிக்கை இருக்கும், இயற்கையை வணங்குங்க. இயற்கை தான் கடவுள். அவர் சொன்ன மாதிரி அந்த 2000 குடும்பங்கள், 2000 மனிதர்கள் இருக்கும், ஏறக்குறைய 450-500 குடும்பங்கள் இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு வாழ்க்கை முறையை அவர் கற்றுக் கொடுத்தார். இப்போ நாங்கள் ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து போகும்போது அவங்க எல்லாருமே பழைய ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ இன்றைக்கி அவங்க வீட்டு முன்னாடி, இப்போ ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லா வீட்டு முன்னாடியும் ஒரு மரம் வச்சுருக்காங்க. நாங்கள் 10 வருஷம் 15 வருஷமாக சொல்லி அதை கடைப்பிடிக்காத மனிதர்கள் இந்த நாகராஜன் அவங்க யூனிட் அந்த கிராமத்தில் ஒரு 3 மாதம் அங்கே கேம்ப் போட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கும்போது, நாங்கள் இப்போ 3 வருஷம் கழிச்சு அந்த கிராமத்துக்கு போகும்போது எல்லார் வீட்டு முன்னாடியும் ஒரு செடி வச்சுருக்காங்க. அப்போது இயற்கையோடு இணைந்த வாழ்வு நம்ம மனிதர்களை எப்படி சிறப்பாக வழிநடத்தும், வாழ்க்கை முறை எப்படி பிரச்சனை இல்லாமல் கொடுக்குங்கிறத அந்த கிராம மக்கள் உணர்ந்துருக்காங்க. அதுபோல் இங்கே வந்த பிறகு நாங்கள் பொதுவாக என்ன நினைப்போம், நான் டைரக்டர், சினிமாவில் ஒரு டைரக்டராக இருக்கேன். ஒரு கதையை நாங்கள் எடுக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு ஆக்ஷன் படம் எடுக்கிறோம். அப்போ ஒரு எம்ஜிஆர் படம் எடுக்கணும் வச்சுங்க, அதுக்கு நம்பியார், அசோகன், எஸ்.வி. ராமதாஸ், இல்லை இப்போ எடுத்தோமா மன்சூர் அலிகான், இப்போ எடுத்தோமா விநாயக், இது போல் யாரோ ஒரு வில்லனா இவன் ரொம்ப பெரிய வில்லன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ரெடி பண்ணுவோம். சில பேர் குடும்ப கதைகள் எடுப்பாங்க. அவங்களுக்கு என்ன, யாரோ ஒரு வில்லன் தேவைப்படுவாங்க இல்லையா. அதாவது இந்த வில்லன் வெற்றி பெற முடியாத வில்லன், இவனை ஜெயிக்கவே முடியாத போது நாங்கள் சினிமாவில் நம்பியாரையோ அசோகனையோ விநாயகத்தையோ யாரையோ ஒருத்தர் காமிப்போம். ஆனால் குடும்ப கதைகளை தேர்ந்தெடுக்கும் போது வெற்றி பெற முடியாத வில்லன் யார்? அப்போ கேன்சர் பேஷண்ட்டுப்பா. இது வந்தாவே டாக்டர் உள்ளே போனோடனே டாக்டர் வருவார். உடனே நாங்கள் என்ன பண்ணுவோம், கீழே ஐட்டம் மாற்றி ஃபுல்லாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த கலரை மாற்றிடுவோம். பிளாக் அண்ட் ஒயிட் வந்தோடனே ஒரு வயலின் பின்னாடி ஸ்டார்ட் ஆகும். அந்த டல் மியூசிக் கொண்டு வருவோம், லைட் டார்க் ஆகும். டாக்டர் போனோடனே பார்ப்பார், என்ன கையை பிடிச்சி அப்படி கேன்சர் இருக்குன்னு சொல்லுவார் டாக்டர். எனக்கு தெரியாது, நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். கையை பிடிச்சி வைப்பார், ஐம் சாரி, இட்ஸ் டூ லேட், உங்கள் வாழ்க்கை ரொம்ப எண்ணிக்கையில் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையோட நாட்கள் எண்ணிக்கையில் இருக்குது. இதுதான் கேன்சரை பற்றி
இன்றைக்கும் 90% மக்கள் நினைக்கிறது இதுதான். கேன்சர்னு வந்துட்டாவே அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடும், அவங்களுக்கு எதிர்காலம் இல்லை. நான் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வர்றது முக்கிய காரணமே, அவங்க இந்த யோகாவும் நண்பர்கள் வந்து என்னை அழைக்கும்போது சொன்னாங்க, சார் கேன்சர் சர்வைவர்ஸ்னு. கேன்சர் சர்வைவர்ஸ் இருக்காங்களா? 300-400 பேர் இருக்காங்களா? வருஷம் நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதை முதல்ல உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், நம்ம சமூகத்துக்கு முதல்ல எடுத்து சொல்லணும். அதுக்கு நம்ம ஏதோ ஒரு காரணமாக இருந்தால் பரவாயில்ல, நிறைய என்ன வேலையாக இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் நிச்சயமாக வரேன். வந்து அவங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச ஒரு 100 பேருக்கு என்னால் சொல்ல முடியும். எங்கள் திரைத்துறையில் 100 டைரக்டர் இருக்காங்க. அந்த 100 டைரக்டர் அவங்க மீட்டிங் வரும்போது, அப்போ கேன்சருங்கிறது வந்து ஒரு க்யூர் பண்ண முடியாத வியாதி இல்லை, அது சரியான நேரத்தில் டிடெக்ட் பண்ணால் அதை க்யூர் பண்ண முடியும். இனிமேல் நீங்கள் சினிமாவில் வந்து க்யூர் கேன்சர் பேஷண்ட்னா எப்படி வந்து ஒரு தலைவலி வந்தால் டாக்டர் பார்த்த உடனே இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இப்படி இருங்கன்னு வந்து அட்வைஸ் பண்ணுறாரோ, அதுபோல் கேன்சர் வந்தாலும் இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கங்கிற மாதிரி தான் நீங்கள் கதையை அமைக்கணும். உடனே வந்து அந்த கேரக்டரை முடிச்சிடாதீங்க, ஒரு வில்லனாக வந்து கேன்சர் பேஷண்ட்டை காமிக்காதீங்க அப்படின்னு வந்து நிச்சயமாக எங்கள் எல்லா டைரக்டர்ஸ்க்கும் எல்லா கதாசிரியர்களுக்கும் நான் வந்து நிச்சயமாக அட்வைஸ் பண்ணுவேன். ஏன்னா சினிமா வந்து நிறைய பேர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு அவங்க நினைக்க வைக்க முடியும். அந்த பவர் சினிமாவுக்கு இருக்குது. அதனால் நிச்சயமாக சினிமா துறை மூலமாக இனிமேல் வந்து கேன்சர் பேஷண்ட் வந்து அவங்க க்யூரபிள் பண்ண முடியாத ஒரு பேஷண்ட் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றி இதுவும் மற்ற நோய்களைப் போல் ஒரு க்யூர் பண்ணக்கூடிய விஷயந்தான் அப்படிங்கிறத நிச்சயமாக நாங்கள் கொண்டு வரதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளும் செய்வோம். அதுபோல் வந்து நான் கூட கேட்டேன், இப்போ எனக்கு ஒரு சின்ன டவுட் வந்து எப்படி சார் பண்ணலாம், இப்போ எப்படி கேன்சர் பேஷண்ட்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் எல்லா நோய்க்கும் வந்து ஒரு அறிகுறி இருக்குது, கேன்சருக்கு ஏதாவது அறிகுறி இருக்காது. அது அறிகுறியே இல்லாதது, அதுதான் அதனோட டேஞ்சர். வந்து மற்ற நோய்க்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு அறிகுறி இருக்கும், கேன்சருக்கு மட்டும் எந்த விதமான அறிகுறி இருக்காது. அறிகுறி இருக்கும்போது அதனோட சிம்டம்ஸ் நமக்கு தெரிய வரும்போது நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டுருப்போம். அப்போ அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எனக்கு ஒரு பயம் இருக்குது இல்லையா? எனக்கு இப்போ 40 வயசு, நாங்கள் 60 வயசு ஆக போகுது. இப்போ எனக்கு ஒரு பயம் இருக்குது இல்லையா? எப்படி பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம் சார்? இல்லை கேன்சர் டெஸ்ட்னு இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்ரி ஆல்டர்னேட் இயர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு ஒரு எந்த ஸ்டேஜில் இருக்குது, ஒரு பிகினிங் ஸ்டேஜில் தான் நிச்சயமாக ஒரு சாதாரண நோயை மாதிரி குணப்படுத்திடலாம். அது 2-3 ஸ்டேஜ் இருக்குது, அந்த ஸ்டேஜை தாண்டி இருந்தால் நிச்சயமாக அதையும் க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னுடைய சகோதரர்களுக்கும் சமூகத்துக்கும் வேற எங்கேயாவது மேடைகளை பேசும்போது நிச்சயமாக இந்த கருத்தை எல்லா ஜனங்களுக்கும் தெரிகிற மாதிரி அதை வந்து கொண்டு செலுத்துவோம். அது மட்டும் இல்லாமல் சுப்பிரமணிய சாரை பற்றி நான் இங்கே பார்க்கும்போது உண்மையில் வந்து சமூகத்தில் வந்து நாம் வாழ்வது எதுக்காக வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம முதல்ல டிசைட் பண்ணிடுவோம். நான் நிறைய இடங்கள் சொல்லியிருக்கேன், என்னோடய நண்பர் நிறைய பேர் இருக்காங்க, பல கோடீஸ்வரங்க இருக்காங்க. இப்போ முருகப்பா சார் வந்திருக்காங்க, எனக்கு பழக்கம் இல்லை, இந்த மேடையில் அவரை பழக்கப்படுத்திக்கிறேன். நான் ஒரு நண்பரை போய் கேட்டேன், சார் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார் சார், வாங்கிறதுக்கு ஆளே இல்லை செல்வமணின்னு. நான் சொன்னேன், வாங்கிறதுக்கு ஆள் இல்லையா? உலகத்தில் வாங்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீங்கள் தான் சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், வாங்கிறதுக்கு கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க செல்வமணி, அதை இப்போ என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அந்த பர்பஸு செலவு பண்ணுற மனிதர்கள் ரொம்ப இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னார். அதாவது ஏமாத்துறவங்க இருக்காங்க, ஏதோ ஒரு பேரில் வாங்கி அதை ஏமாத்துறாங்களே தவிர அதை என்ன பர்பஸ்க்காக வாங்குறாங்களோ அவங்க யாரும் அதை செலவு பண்ணுறதில்லை. அதனால எனக்கு ஒரு கவலையாக இருக்குன்னு சொன்னார். ஆனால் இங்கே வந்து சுப்பிரமணிய சாரை பார்க்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் என்ன பர்பஸ்க்காக கடவுள் அவர் உருவாக்குறாரோ படைத்தாரோ அதை வந்து ஏறக்குறைய ஒரு 100% அவர் செய்து விட்டதாகவே நான் நினைக்கிறேன். நான் ஒரு டாக்டராக மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் பண்ணி, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இது பண்ணி கட்டி அதன் மூலம் இந்த கேன்சர் பேஷண்ட் எல்லாம் வந்து சரி பண்ண முடியுங்கிற அடுத்த ஒரு தொடர்ச்சியை அந்த வாழ்க்கையில் தன்னோடவே அந்த கமாவாக முற்றுப்புள்ளியாக இல்லாமல் இது வந்து ஒரு பாசிங் ஜேர்னியாக அடுத்த தலைமுறை கூட அதை தொடர்ந்து வந்து இதை க்யூர் பண்ணுற ஒரு விஷயத்தை அவர் வந்து அவர் தலைமுறைக்கு பண்ணியிருக்காருக்கும் போது உண்மையிலேயே அவர் பார்க்கணும் சந்தோஷமான. ஏன்னா 2-3 என்னோட நெருங்கிய நண்பர்கள் அவங்களுக்கு இது மாதிரி விஷயம் வரும்போது அவங்க வாழ்க்கை முடிஞ்ச மாதிரியே எல்லாருக்கும் அவருக்கு வந்து கவலைப்பட ஆரம்பித்தாங்க, அவங்க குடும்பம் கவலைப்பட ஆரம்பித்தது, அந்த நோயிலேருந்து அவங்களால வெளியே வரவே முடியுது. ஆனால் இப்போ வந்து இங்கே வந்தபோது நான் வந்து பேசி இல்லையே சினிமாவில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்லாம் வந்து பேசுகிறத விட இப்போ இங்கே மகேஷ் இருந்தார், ஒரு என்ன இவர் நாகராஜ் சொன்னார் மகேஷ் சார்னு,
அவரை ஸ்டேஜில் நிற்க வச்சு இவர் வந்து க்யூரான பேஷண்ட் நீங்கள் சொன்னீங்கன்னா வேறு எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர் வளமாகவும் அவர் நலமாகவும் இருக்கார். அவரை பார்த்தா ஒரு கேன்சர் வந்த பேஷண்ட் மாதிரியே தெரியல, அவ்வளோ வந்து திடகாத்திரமாக இருக்கார். அப்போது இந்த பேஷண்ட்லாம் வந்து இவங்களுக்கு க்யூரபிள் பேஷண்ட்டு க்யூராக எப்படி இருக்காங்கன்னு அவர் நீங்கள் தியாகராஜ் இவர் மகேஷ் சாரை நீங்கள் மேடையில் நிற்க வச்சாவே நாங்கள் பேசுகிறத விட 100 மடங்கு ஜனங்கள் வந்து நீ ஈஸியாக நம்ப ஆரம்பிப்பான்னு தோணுச்சு. உண்மையாக எனக்கு கூட அவர் பார்த்தோன்னே ஏதோ அவரும் இன்னொரு தொழில் இதில் வந்திருக்காரு அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் அவரும் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையாக இருந்திருக்காரு பாருங்கள். எந்த டாக்டர்ஸ் நம்மளை க்யூர் பண்ணாங்களோ அதை அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும். தனக்கு தெரிஞ்ச பெரிய மனிதர்களை தனக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸை இன்வைட் பண்ணி அவங்களை கொண்டு வந்து அவங்க மூலமாக வந்து இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு உண்டான விஷயங்களை நான் பேஷண்ட் சொன்னால் மன்னிக்கணும். நீங்கள் உண்மையாகவே சர்வைவர்ஸ் நீங்கள் அதை பாதிப்பில் இருக்கிறவங்களை இப்படி கூட சொல்லலாம், கேன்சர் வாரியர்னு கூட சொல்லலாம். ஏன்னா வாரியர்ஸ் தான் வந்து அந்த பார்டரில் நிற்கும்போது போலீஸுக்கும் மிலிட்ரிக்கும் ஒரு 2 பேருக்கும் ஒரே பாதுகாப்பு கொடுக்குறது தான் வந்து பணி. ஆனால் 2 பேருக்கும் வந்து வேறு சின்ன வேறுபாடு இருக்குது. போலீஸுங்கிறவங்க பாதுகாக்கப்பட்ட பகுதியில் நின்றுட்டுருக்காங்க. வாரியருங்கிறவங்க வந்து மிலிட்ரியில் இருக்காங்கன்னா அவன் தலை மேலே எப்போ வேணாலும் வந்து குண்டு பாயலாம், அவன் இருக்கிற இடம் எப்போ வேணாலும் வெடிக்கலாம். அவன் தான் வாரியர். எந்த ஆபத்துக்கும் எந்த இதுக்கும் தயாராக நிற்கும் தான் வாரியர். அது மாதிரி கேன்சரில் பாதிக்கப்பட்டவங்க உண்மையாகவே ஒரு வாரியராக இருந்து அதை எதிர்கொள்கிற மனதைரியத்தை மனப்பக்குவத்தை சுப்பிரமணிய சார் மாதிரி டாக்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது நிச்சயமாக நம்மளான உதவி கூட அவங்களுக்கு பண்ணணும். நாங்கள் ஒரு பெரிய உதவி பண்ண போகிறதில்ல, அவங்களோட நல்ல மனதை மற்றவங்களுக்கு சொல்லி இது போல் டாக்டர்ஸ் இருக்காங்க, இது போல் பேஷண்ட்டை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலம் ஒரு சின்ன ஒரு உதவியை நாங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து நம்ம விஎஸ் ட்ரஸ்ட் நடத்துகிற இந்த விழாவுக்கு நாங்கள் வந்து வருகை தந்திருந்தோம். நிச்சயமாக நம்ம சுப்பிரமணிய சாருக்கும் அவருடைய மனைவி வசந்தம் விஎஸ்ங்கிறது வந்து என்னை பார்க்கும்போது ஒன்லி வசந்தம் சுப்பிரமணியம் தான் நினைக்கிறேன். அதனோட இன்னர் மீனிங் எதுவாக தான் இருக்கும். ஆனால் நான் இங்கே பார்க்கும்போது எனக்கு வந்து இது விக்டரி சக்ஸஸ் அப்படி தான் தெரியுது. அவர் சுப்பிரமணிய சார் எடுத்தது ஒரு விக்டரியாகவும் சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி கேன்சரில் பாதிக்கப்பட்ட உங்களோட வாழ்க்கை கூட விக்டரியும் சக்ஸஸாகவும் இருக்கணும் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நீங்கள் சினிமா நிகழ்ச்சியில் கூட இவ்வளோ